வணக்கம். என் பேர் பேரரசன், ஓஜி தமிழா ஒருங்கிணைப்பாளர். இவங்களாம் ஓஜி தமிழா ஒருங்கிணைப்பு குழு. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காக, தமிழ் மொழி பாதுகாப்புக்காக நாங்கள் ஓஜி தமிழா அப்படின்ற ஒரு அமைப்பை மாணவர்களின் எதிர்காலத்துக்காக ஆரம்பித்தோம். இது எப்போ துவங்குச்சுன்னா, தோழர் சிவா திலீபன் மொழிக்காக, தமிழ் மொழிக்காக இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லி தன் இன்னுயிரை ரயில் முன் பாய்த்து தன் இன்னுயிரை மொழிக்காக ஈகம் செய்தார். அந்த இடத்துல நானும் இருந்திருந்தேன் அந்த முதல் போராட்டத்தில். அப்போ தொடங்குச்சு இந்தியை மொத்தமாக தமிழ்நாட்டை விட்டு நீக்கணும், இந்தி திணிப்பை ரத்து செய்யணும், அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் ஓஜி தமிழான்ற ஒரு அமைப்பை நான் துவங்கினேன். என்னோட பல தோழர்களும் ஒன்று சேர்ந்து தான் இதை நாங்கள் துவங்கினோம். எங்களோட முதல் தீர்மானம் இந்தியை முழுமையாக ரத்து செய்யணும், இந்தி திணிப்பை முழுமையாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்றது எங்களோட முதல் தீர்மானம். ஆரம்பத்திலேயே நாங்கள் ரெண்டாவது தீர்மானமாக என்ன போட்டோம்னா, நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்யணுன்றது எங்களோட தீர்மானம். நாங்கள் இப்போது நீட் எதிர்ப்பு பேசலை, நாங்கள் அப்போவே நீட் எதிர்ப்பு முதல்ல பேசியது தமிழ்நாடு தான். 2017 சகோதரி அனிதாவின் மரணத்திலிருந்து தமிழ்நாடு பேசிட்டு வர்றது நீட் எதிர்ப்பை பற்றி தான். அதனால் எங்களோட கோரிக்கையும் நீட்டை முழுமையாக ரத்து செய்யணும் அப்படின்ற ஒன்றுத்துக்காக தான் நாங்கள் இதை தொடர்ந்து போராடிட்டு வரோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி 8வது நாள். போன வெள்ளிக்கிழமையில் துவங்கி இன்றைக்கி வரைக்கும் 8வது நாளாக நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துட்ருக்கோம். தாயகம் வளாகம் சென்னை எழும்பூரில் இளைஞர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட 8 நாட்களாக உட்காந்துட்ருக்கோம். மாலை நேரத்தில் 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இளைஞர்கள் வராங்க போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தையும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். வெளியே நின்று கத்திகிட்ருக்கோம். கேட்குதா இல்லையான்னு தெரியல. தயவு செஞ்சு மெரினாவை திறந்து விடுங்க. மீண்டும் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்தோமோ அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்தி காட்டுறோம். நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்றது தமிழ்நாட்டின் உரிமைக்கான பிரச்சனை. இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் உரிமையை பேசுகிற எந்த கட்சிகளும் எங்கள் கூட வந்து நிற்க மாட்டாங்க. தயவு செஞ்சு கேட்குறோம், இது எந்த கட்சியும் சாராமல் ஒரு தன்னெழுச்சியாக மாணவர்களாக முன்னெழுச்சியாக ஓஜி தமிழான்ற ஒன்று நாங்கள் நடத்திட்டு வரோம், நடத்திட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாணவர்களும் திரண்டு வாருங்கள். ஆளுங்கட்சியிலேருந்து ஆண்ட கட்சி வரைக்கும் நீட் எதிர்ப்பை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதனால் இன்னொரு மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றணும். ஆளுநர் அர்லேக்கர் ஆளுநர் அவர்கள் ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் போதும், நீட்டை மொத்தமாக ரத்து செய்யலாம். நீட்டை ரத்து செய்ய வழி கேட்டுட்ருக்கிறாங்க. சிஜேபியாலே முடியல, ஓஜி தமிழா நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறீங்க, உங்களால் இது முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆளுநர் ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் நீட் மொத்தமாக ரத்து செய்யப்படும். அதுக்கு மாணவர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்கணும். தண்ணி கேன் போடு அந்த ஆளுநருக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கணும். காவி பூசுறாரு, தொடர்ந்து மும்மொழி கொள்கைன்ற பேரில் இந்தியை திணிக்கிறாங்க, வந்தே மாதரம் கொண்டு வராங்க, மாநில உரிமைகள் இங்கே பறிக்கப்படுது. இதெல்லாத்தையும் கேட்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வருக்கு இல்லாத அக்கறை ஆளுநருக்கு இருக்குன்னா அப்போ மாணவர்கள் நம்ம தான் இதெல்லாம் கேள்வி கேட்கணும். அவர் கையெழுத்து போட்டால் நீட் மொத்தமாக ரத்து செய்யப்படும். நீட்டு ரத்துக்கு இதே ஒரே தீர்வு. அதுக்காக நாங்கள் இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் போராடுவோம். 8 நாளில் இல்லை 800 நாள் ஆனாலும் இந்த இடத்த விட்டு ஓஜி தமிழா ஒருங்கிணைப்பு குழு, அதாவது ஓஜி தமிழா மாணவர்களும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் இந்த இடத்த விட்டு நாங்கள் எழுந்துக்க மாட்டோம். நீட்டை மொத்தமாக ரத்து செய்யும் வரை ஓஜி தமிழாவும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் ஓய மாட்டோம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் போராட்டங்களால் ஹிட்லரையே வீழ்த்தியிருக்கிறாங்க. 16 ஆண்டுகளாக மோடி அரசை வீழ்த்தவே முடியல, மோடியை யாராலையும் வீழ்த்த முடியல. ஆனால் ஒரு மாணவர்களாக மோடி அவர்களை பதவி விலகணும், அவர் பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு, வேறு வழி தெரியல. அதனால தான் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதாப்பை பதவி விலக வச்சுட்டாங்க. ஒரு மாணவர்கள் நினச்சா எதை வேணால் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சிஜேபியோட ஒரு போராட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு முன்னுதாரணமான போராட்டமாக அமைஞ்சிருக்கு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அவங்க அதை சாதிச்சிட்டாங்களே, கண்டிப்பாக நாங்களும் சாதிப்போம். கற்பாம்பூச்சி அந்த காட்டுது, தமிழ் புலிகள் நாங்கள் சாதிக்க மாட்டோமா? கண்டிப்பாக திரண்டு நீட்டை மொத்தமாக ரத்து செய்வோம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்க அந்த பதவி விலகல்னால அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உண்மையிலே நீட்டில் முறைகேடு நடந்திருக்குன்ற ஒத்துக்கிறாங்க. அதனால தான் பதவி விலகி இருக்கிறாரு. அப்போது இந்த மாதிரி முறைகேடு நடக்கிற ஏழை எளிய மாணவர்களோட மருத்துவ கனவை கருவிலே சிதைக்கிற இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும். அது முறைகேடு தான். நீட்டில் ஸ்கேம் இல்லை, நீட்டே ஸ்கேம் தான். நீட்டில் முறைகேடு இல்லை, நீட்டே முறைகேடு தான். நீட்டில் பிரச்சனை கிடையாது, நீட்டே பிரச்சனை தான். நீட்டே திருட்டுன்றோம், அதில் போய் ஃபேர் தேடினா என்ன? பேன் தான், பேன் நீட் தான்.
ஏன்னா மற்ற தேர்வுகளால் தற்கொலைகள் அதிகமாக வர்றது இல்லையா, நீட்டால் தான் தற்கொலைகள் வருது. இப்போது 2024 கூட அணு கீர்த்தனா, ரோஷினி, கோபிகான் போல மாணவர்கள் தொடர்ந்து இறந்துக்கிட்டே வராங்க. ஆனால் நீங்கள் நல்லா ஒன்று கவனித்து பாருங்கள், தொடர்ந்து எல்லாரும் இறந்துட்டு வரவங்க எல்லாருமே யாராக இருக்காங்கன்னா ஏழை மாணவர்களாக இருக்கிறாங்க. ஏன் பணக்காரனா இல்லை? அப்போது நீட்டு வந்து 2017 அனிதா அக்கா இறந்ததுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 2017க்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் வழி படித்த மாணவர்கள் தான் மருத்துவ நோக்கி அதிகமாக வந்தாங்க. நிறைய பேர் மருத்துவ கனவை நோக்கி படிக்க வந்தாங்க, மருத்துவ படிப்பு படிக்க வந்தாங்க. எப்போ இந்த நீட் வந்ததோ அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி மாணவர்களோட உள்ளவரத்தோட அதிகாரம் அதிகமாகிடுச்சு. சிபிஎஸ்சி மாணவர்கள் தான் மருத்துவ கனவை நோக்கி அதிகமாக வராங்க, பணக்காரர்கள் அதிகமாக வராங்க. எதுக்காக ஏழை மாணவர்களோட அந்த சதவீதம் குறைஞ்சிடுச்சு, ஏழை மாணவர்கள் ஏன் முன் வர மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோச்சிங் ஃபீஸ் கட்ட பணம் கிடையாது, கோச்சிங் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்தளவுக்கு வசதி கிடையாது. அதனால தான் அக்கா அனிதா போல் 12வது தேர்வில் அவ்வளோ மதிப்பெண் எடுத்த ஒரு அக்கா அவளை மருத்துவர் ஆக முடியல. அவங்க இன்றைக்கி இந்த நீட்டுன்னு ஒன்று இல்லைனா இன்றைக்கி அனிதா அக்கா ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவம் பார்க்குற ஒரு சிறந்த மருத்துவராக தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டு மருத்துவ கனவை சிதைக்கிறது தான் இந்த நீட்டுன்னு சொல்ல வரோம். நீட்டில் மட்டும்தான் தற்கொலை நடக்குது, நீட்டில் மட்டும்தான் எல்லாரும் தற்கொலை செஞ்சு சாகுறாங்க. நீட்டுன்றது உயிரை கொல்லுது. அதனால் நீட்டை கொல்லுவோம், மாணவர்கள் உயிர் வாழ. இல்லையே, அவங்க நம்ம நோக்கத்துக்காக போராடலையே, அவங்க ஃபேர் நீட் தானே கேட்டு போராடிட்டு இருக்காங்க. நம்ம அப்பத்துலேருந்து பேன் நீட்டுக்காக போராடுறோம். ஏன் இப்போ அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம்? ஏன் இத்தனை நாளாக 9 ஆண்டுகாலமாக தமிழ்நாட்டில் நீட் ரத்து செய்யணுன்றது பேசிட்டு தான் இருக்கும் தவிர, ஆனால் அதிகமாக மாணவர்களிடத்தில் அது பேச்சு பொருளாக மாறலை. இந்த சிஜேபி போராட்டத்தினால தான் நினைக்கிறேன் இன்றைக்கி மாணவர்கள் எல்லாருமே ஃபேர் நீட் பேன் நீட்னு பேச அதிகமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது சரியான நேரமாக நான் பார்க்குறேன். ஏன்னா மாணவர்கள் அதிகமாக விவாதம் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் போராட்டத்தை நம்ம முன்னெடுத்தால் தான் வெற்றி பெற முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வருது. நம்ம அவங்களுக்கு அதான் சொல்கிறேன், இந்திய எதிர்ப்பில் மட்டும் தமிழன் ஓஜி கிடையாது, நீட்டை ரத்து செய்யும் நீட் எதிர்ப்புலையும் தமிழன் தான் ஓஜி. 2017 நாங்கள் நீட் எதிர்ப்பு பண்ணிட்டு வரோம். சிஜேபிலாம் இப்போ பண்ணாங்க, அதுவும் இடைக்கால தீர்வுக்கு தான் அவங்க கண்டிருக்காங்க தவிர முழு தீர்வு கிடையாது. அவர் பதவி விலகிட்டாலும் இன்னொரு சங்கி அந்த இடத்துல வந்து உட்காருவார், அவரும் இதே வேலையை தான் செய்வார். அதுக்கு உத்தரவாதம் என்ன கொடுக்க முடியும் மோடி அரசால்? தர்மேந்திர பிரதாப் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியே கொடுக்கல. தமிழ் மொழிக்கு வந்து 113 கோடி கொடுக்குறாரு. செத்து போன ஒரு சமஸ்கிருத மொழிக்கு 2300 கோடி கொடுக்குறாரு. ஏன் தமிழ் மொழிக்கு கொடுக்கல அப்படின்ற கேள்வி வருது. அப்போது இந்தியாவோட இந்த கல்வி முறையும் நிதி முறையும் எல்லாமே தப்பாக இருக்குது. இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டமே ஃபெயிலியர். பிஜேபி வந்து இன்றைக்கி தீவிரவாத ஆட்சியாக மாறிட்டு இருக்கு. மாணவர்கள் போராட்டம் பண்ணால் இன்றைக்கி எல்லாரையும் ஒடுக்கிறது அடிக்கிறதுன்ற மாதிரி மாறிட்டு வருது. இதெல்லாத்தையும் கேட்கணும். ஜனநாயக இந்தியாவா இல்லை சர்வாதிகார இந்தியாவானே தெரியல. அதுதான் மாணவர்களை வந்து முதல்ல போராட்டம் விடணும், மாணவர்களை போராட்டத்துக்கு அனுமதி இல்லை. மாணவர்கள் அனுமதி வாங்கி இருந்தாலும் போராட்டம் முழுமையாக தொடர் போராட்டம் அமையலையே. பாதி நேரத்தில் போராட்டம் பண்ணுறாங்க, கைது செய்கிறது தான் செய்திகளில் பார்க்குறோம். மாணவர்கள் போராட்டம் வீரியம் அடையணும்னா மாணவர்கள் வீதியில் இறங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஜனநாயக இந்தியாவில் போராட்டத்தை ஏன் முடக்கிறீங்க? போராட்டத்தை முடக்கிறாங்கன்னா அப்போது பயம் வந்திருக்குன்னு அர்த்தம். மாணவர்களை பார்த்து மத்திய அரசு பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. மாணவர்களை பார்த்து வீதிகளில் இறங்கி மாணவர்களை போராட விடுங்க, மெரினாவை திறந்து விடுங்க. ஏன் மூடுறீங்க? தாவேக்காவோட நிலைப்பாடும் அதே தானே, திமுகவோட நிலைப்பாடும் அதே தானே, எல்லா கட்சிகளோட நிலைப்பாடும் நீட்டு வேணான்றது தானே தமிழ்நாட்டோட உரிமை. இப்போ ஏன் மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்குறீங்க? அதுதான் அதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். மாணவர்களாக அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கோபம் தான் வருது. மாணவர்களோட போராட்டத்தை ஒடுக்கிறது வந்து ஜனநாயக பூர்வமான ஒரு விஷயமே கிடையாது. அது ஜனநாயகம் தயவு செஞ்சு நடக்கிற ஆட்சியாக இருக்கட்டும், எங்களுக்கு எல்லா கட்சிகளும் வந்து ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தை சிறப்பாக நடத்தணும். இது மாணவர்கள் தன்னெழுச்சியாக நடத்துகிற போராட்டம். தயவு செஞ்சு மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்காதீங்க. அதுக்கப்புறம் அது ஜனநாயக பூர்வமாக இருக்காது அப்படின்னு நான் பார்க்குறேன். நாங்கள் எல்லா கட்சிகள்கிட்டையும் கேட்டோம், எந்த கட்சியும் இடம் கொடுக்கல. கட்சி ரீதியாக நாங்கள் பண்ணலை அப்படின்றதுனாலேயே என்னவோ யாரும் இடம் கொடுக்கல. நாங்கள் மாணவர்களை தன்னெழுச்சியாக பண்ணுறோம், எந்த கட்சியும் சாராமல் வெறும் மாணவர்களாக முன் வந்து பண்ணுறோம். நாங்கள் எல்லாருக்கிட்டையும் இடம் கேட்டு பார்த்தோம்.
யாருமே இடம் கொடுக்கல. இந்த இடம் தான் கிடச்சிது. நாங்கள் கேட்ட இடம் வந்து தொடர் போராட்டத்துக்காக இடம் கேட்டோம். இது தொடர் போராட்டத்துக்கு இந்த இடம் மட்டும் தான் கொடுத்தாங்க. அதனால் இங்கே பண்ணுறோம். மற்றபடி இது எந்த கட்சிக்கோ எதுக்கோ சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு ஓஜி தமிழா கிடையாது. இது மாணவர்கள் தன்னெழுச்சியாக முன் வந்து பண்ணுற ஒரு போராட்டம். இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கலை. இன்னும் அது வெளியே வரலை. இந்த இடத்துல நடக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியல. நாங்கள் முழுக்க சமூக ஊடகங்கள் வச்சு தான் எங்களோட ப்ரமோஷன் நடத்திட்டு வரோம். தினமும் ஒரு காணொலிகள் போட்டுட்டு வரோம். 8 நாளாக இங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். வெளியே தெரிய மாட்டேங்குது. கத்திட்டு இருக்கோம், லைவ் போட்டுட்ருக்கோம். ஆனால் எங்களோட ஊடகம் இப்போ தான் ஊடகமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி. தமிழ் மாணவர்களுக்காக ஊடகங்கள் வருது, அதுக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்கலை. மே 17 இயக்கம் தோழர் திருமுருகன் காந்தி அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. நேற்று வந்து பேசியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சிறைப்பட இயக்குனர் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருந்தார். தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் தொடர் போராட்டம் அவங்களாம் வந்து பேசும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் இந்த போராட்டத்தை வீரியமாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லா பாதி மக்களோட நிலைப்பாடு நீட்டு வேணாம் அப்படின்ற நிலைப்பாடில் தான் இருக்கிறாங்க. மாணவர்களும் நீட் வேணாம் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மாணவர்களுக்கு வந்து நீட் தேர்வால் இத்தனை தற்கொலைகள் நடக்குது, கொலைகள் நடக்குது, நீட் தேர்வே ஒரு வைரஸ் தான், அதை மொத்தமாக அழிக்கணும் அப்படின்ற ஒரு விவாதங்களை எல்லா தலைவர்கள், எல்லா மேடைகள், பொதுக்கூட்டங்கள் வச்சு எல்லாரும் பேச ஆரம்பிக்கணும். மாணவர்கள் அரசியல் படுத்தணும். நீட் தேர்வு வேணான்ற ஒன்று எல்லா கல்லூரிகளுக்குள்ளேயும் ஏன் ஆசிரியர்களை கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இல்லையே, சிபிஎஸ்சியில் மட்டும் கொடுக்குறாங்க. அப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்குறாங்கன்னெலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. 12ஆவதில் படிக்கிற ஒரு மாணவர் ஒரு இல்லை, அப்போ சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்கலாம் யாராக இருப்பாங்க? ஓரளவுக்கு பணம் இருக்கிற ஒரு இப்போ ஏழை மக்கள் மருத்துவர் ஆகலையே, சிபிஎஸ்சியில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஏன் இதில் கொடுக்கல அப்படின்றது தான் உங்கள் கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேயும் மாணவர்கள் இப்போ வகுப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு நீட் தேவை கிடையாது இல்லையா? தமிழ்நாடு அரசு நீட்டை ஏற்றுக்கலை, நீட் வேணான்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து அவங்க வந்து 5ஆவதுலேருந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இங்கேயும் ட்ரைனிங் கொடுத்தா நீட்டாக மருத்துவர் ஆக முடியும்லாம் கிடையாது. அவங்களால படிச்சிட முடியும், எந்த திட்டத்தை கொடுத்தாலும் படிச்சிட முடியும். எங்களோட நோக்கம் வந்து 12ஆவது மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு நடக்கணுன்றது தான். நீட்டுன்ற ஒன்று எதுக்கு இது பாருங்கள், நீட்டுக்கும் மருத்துவர் ஆகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீட்டுக்கும் நுழைவுத் தேர்வால் இது எதுக்குன்னா, மாணவர்கள் வந்து முன்வரக்கூடாது, அதாவது ஏழை எளிய மக்கள் வந்து மருத்துவர் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தில், அந்த அடிப்படையில் தான் அது எப்படி இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க, விஸ்வகர்மா கொண்டு வராங்க. அதோட இன்னொரு ரூபம் தான் இந்த நீட்டு. மாணவர்கள் வந்து முன் வந்து மருத்துவர் ஆகிடக்கூடாது, ஏழை மாணவர்கள் முன் வந்து மருத்துவர் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நீட்டை வந்து ரத்து செய்யணும், அவ்வளோதான் எங்களோட நிலைப்பாடு. அதில் மாற்று கருத்து கிடையாது. என் பேர் வந்து தமிழ்மாறன். நான் வந்து மாநில கல்லூரியில் படிக்கிறேன். இப்போது நீட்டுன்றது எப்படி இங்கே முதல்ல வந்து கொண்டு வந்தாங்கன்னா, 2010 காங்கிரஸ் ஆட்சியில் வந்து கொண்டு வந்தாங்க நீட்டுன்றதை. அதுக்கு வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திமுகவில் இருந்தவர் வந்து சைன் போட்டு இந்த நீட்டுன்றதை கொண்டு வந்தாங்க. நடுவில் வந்து நீட்டுன்றது 2013-12 கிட்ட பேன் ஆயிடுச்சு. திருப்பி கொண்டு வந்தது வந்து பிஜேபி கொண்டு வந்தாங்க. 2016-17 கிட்ட கொண்டு வந்தாங்க, பிஜேபி வந்து கொண்டு வந்தாங்க நீட்டை. அப்போது வந்து அந்த தான் கொண்டு வந்தவுடனே நம்ம வந்து அப்போ தான் அனிதா அக்கா வந்து 1200க்கு வந்து 1176 மார்க் எடுத்திருந்தாங்க. ஆனால் அவங்களால வந்து அவங்க தமிழ் வழி கல்வியில் படித்தது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டேட் போர்டில் படித்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீட்டு வந்து சென்ட்ரல் போர்டில் வந்து சில கொஷினும் கேட்குறோம் அப்படின்றாங்க. ஸ்டேட் போர்ட் படித்தவங்க வந்து எப்படி சென்ட்ரல் போர்டில் இருக்க கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும்? இல்லைனா நீட்டு வந்து சென்ட்ரல் போர்டில் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பயாலஜிக்கலாக கேட்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சிலபஸில் இருக்கோ அதை பற்றி அவங்க புக்கில் வரதை கேட்டால் தான் அவங்களுக்கு எழுத தெரியும். புக்கை தான் அவங்க படிச்சிருப்பாங்க. நீட்டுன்றது எக்ஸாம் வரப்போ இவங்க நீங்கள் தனியாக வெளியே தான் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த நிலைப்பாடும் சொல்லலை, எந்த அரசாங்கமும் சொல்லலை. கோச்சிங் சென்டர் வந்துருக்கு ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா இந்தியா லெவலில் நடக்குது. நீட்டுன்றது நேஷ்னல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றாங்க. இப்போது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வைக்கணுன்னா அவங்க அந்த படிப்பு சார்ந்த ஒரு சிலபஸ்லேருந்து கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்டால் யாருனால வேணாலும் மதிப்பெண் நல்லா எடுக்க முடியும். அப்படி இருந்தால் யாருக்குமே தப்பு இல்லை. இந்த நீட்டுன்ற எக்ஸாமே பார்த்தீங்கன்னா இந்தியன்றதை திணிக்கிறது தான் அந்த நீட்டுன்ற எக்ஸாம். எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷில் கேட்டால் தமிழ் வழி மாணவர் படித்தவங்க தமிழில் ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இப்போது ஆந்திராவில் எடுத்திங்கன்னா தெலுங்கு இங்கிலீஷில் கேட்டாங்கன்னா தெலுங்கு வழியில் படித்தவங்க தெலுங்குக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க தெரிஞ்சது.
மலையாளத்துலேயும் அப்படி தான் இப்போ கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் கேட்டாங்கன்னா மலையாளத்தில் ஆன்சர் பண்ணுவாங்க, மலையாளம் வழியில் படித்தவங்க. இங்கிலீஷில் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுறவங்க. இப்போ கர்நாடகாவில் கன்னடா தெரிஞ்சவங்க கன்னடாவில் ஆன்சர் பண்ணுறவங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் பண்ணுறவங்க. ஆனால் இங்கே என்னவோ தமிழ்நாட்டில் எல்லாருமே இந்தியில் வந்து நாங்கள் புரண்டு எழுந்து வளர்ந்த மாதிரியும் இந்தியில் வந்து ஒரு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி இந்தியில் ஒன்று இங்கிலீஷில் ஒன்று கேட்டால் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் வந்து எப்படி அவங்களால எழுத முடியும்? அப்போ அது வந்து அதில் வந்து அந்த எக்ஸாமே ஒரு ஃபேர் இல்லையே. அப்புறம் எங்கேருந்து இவங்க ஃபேர் நீட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க நார்த் சைடில்? நான் சொல்கிறேன், இப்போது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பேன் நீட்டு கேட்டுருவோம். இதே மாதிரி ஒரு சில கேரளாவில் ஒரு பேன் நீட்டு கேட்குறாங்க, அவங்களும் ப்ரொடெஸ்ட் நடத்துகிறாங்க. அதே மாதிரி பீகாரில் நடத்துனாங்க, பேன் நீட்டுக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்துனாங்க. அவங்க மேலே இந்த பாசிச பாஜக அரசு வந்து 3 மாணவர்கள் மேலே குண்டு தாக்குதல் AK-47 வந்து ஏந்தி 3 மாணவர்களை சுட்டிருக்கு. கேட்டால் அது வந்து இந்த போராட்ட அடிப்படையில் போராட்டம் பண்ண ஒரு மாணவர்களை AK-47 எடுத்து சுடுற அளவுக்கு அவங்க தீவிரவாதியா நான் கேட்குறேன். ஏன்னா அவங்க ஒரு மாணவர்கள், அவங்க வந்து அவங்களோட கல்வி உரிமைக்காக தான் போராடுறாங்க. அவங்க ஒன்றும் தீவிரவாதி இல்லை. தீவிரவாதியை கூட இவங்க சுடாமல் ஜெயிலில் உட்கார வச்சு சோறு போடுற இந்த பாசிச அரசு மாணவர்கள் போராட வந்தவங்கன்னு துப்பாக்கி எடுத்து AK-47 ஏந்தி பீகாரில் 3 பேரை சுட்டிருக்கு. ஆமாம், தமிழக அரசு நாங்கள் 2017 நீட்டுக்கு எதிர்த்து தான் இருக்கோம். தோழர், இவங்க வந்து என்ன ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா வந்து பர்மிஷன் கேட்டு போராடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய அமைப்பு சார்பில் பர்மிஷன் கேட்டிருக்காங்க, அவங்க தரலன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பர்மிஷன் தந்து இவங்க போராடி இருக்காங்க. அது வரைக்கும் இவர் ராஜ்மோகன் அமைச்சர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இங்கே CJP பாலநிலம் நடந்ததுக்கும் அவர் ஆதரவு தெரிவிச்சுட்டு அந்த போராட்டம் அதோடு முடிஞ்சோடனே இப்போ எல்லாருமே வந்து அதை பெருசாக பார்க்கறதில்ல. ஆனால் இங்கே இப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் அவரும் ஆதரவு தெரிவித்தார். ராஜ்மோகன்றவரும் ஆதரவு தெரிவித்து பேசினார். அவர் பேசிட்டு நாங்கள் எப்போவுமே நீட்டுக்கு எதிரானவங்க தான், நீட்டுன்றது எங்களுக்கும் அறவே ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அந்த உரையை முடிச்சுட்டு போனார் அவர். அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா நாங்கள் பேன் நீட்டு வர வரைக்கும் நாங்கள் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டில் தான் இருப்போம். எங்களுக்கு வந்து மெரினா வந்து எங்களுக்கு வந்து ஒரு பலமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். மெரினான்றது எப்போவுமே ஒரு பொது இடமா இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறது, இடம் வந்து இந்த இடம் வந்து தர முடியாது அப்படி இப்படின்னு மறுப்பாங்க. மெரினானா யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, மக்கள் வந்து போகிறதுக்கு போக்குவரத்து நெரிசல் கூட ஏற்படாது மெரினாவில். ஸோ அந்த மாதிரி இருக்க மெரினாவை அவங்க திறந்து விட்டாங்கன்னா யாரெல்லாம் இப்போ நீட்டு எதிர்த்துறாங்களோ அவங்களாம் மெரினாவில் வந்து கூடுவாங்க. இங்கே நாங்கள் சின்னதாக பண்ணுறதோட புரியலைங்க ப்ரோ. மெரினாவில் பராமரிப்பு பண்ணி என்ன ப்ரோ இருக்குது? அங்கே ஜல்லிக்கட்டு பண்ணும்போது என்ன ப்ரோ பராமரிப்பு இருந்தது? இப்போ பராமரிப்பு பண்ணி மட்டும் மெரினா பீச் அவ்வளோ அழகாக கட்டி என்ன பண்ண போகிறாங்க எனக்கு புரியல. மக்கள் போராடுறதுக்கு இப்போ நீட்டு எதிர்க்குன்னு இந்த அரசாங்கம் சொல்கிறப்போ மெரினா திறந்த விடத்தில் அப்போத்தில் 2018 ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டேன்னு சொல்கிறாங்க. மெரினா வந்து க்ளோஸ் பண்ணுறோம், இதோட ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் மாணவர்லாம் கேட்குறோம்னா இந்த அரசு எங்களுக்கு வந்து சார்ந்து தானே இருக்கீங்க, நீட்டு எதிர்த்து தானே இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து மெரினாவை நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அரசிடம் நாங்கள் தாழ்மையாக தான் கேட்டுக்கிறோம். நாங்கள் வந்து அவங்க வந்து குறை சொல்லி நாங்கள் கேட்கல, தாழ்மையாக நீங்கள் வந்து மெரினாவை திறந்து விட்டிங்கன்னா எங்களுக்கு அது ஆதரவாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் மக்கள் கூட ஆரம்பிப்பாங்க. பழையபடி அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி இருக்க ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து நாங்கள் இப்போ நீட் எதிர்க்கு நடத்தணும்னா இந்த பாசிச அரசு கண்டிப்பாக பயந்து இந்த நீட்டுன்றதை பேன் பண்ணிவிடுவாங்க. வணக்கம், என் பேர் பேரரசன். நாங்கள் ஓஜி தமிழா சார்பாக தொடர்ந்து 8 நாட்களாக போராட்டத்தை இந்த இடத்துல நடத்திட்டு வரோம். நாங்கள் இன்னும் இது எத்தனை நாள் ஆனாலும் தொடருவோம். சென்னை எழும்பூரில் தாயகம் வளாகத்தில் நடக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர் போராட்டம் நடத்த போகிறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இனியிலேருந்து இசை நிகழ்ச்சிகள் துவங்க போது நடனம், பாட்டு, நாடகம், இசை நிகழ்ச்சின்னு ஒரு நீட் எதிர்ப்புக்காக தமிழ் வழியில் ஒரு இசை நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த போகிறோம். இந்த இடத்துல எல்லா மீடியா, எல்லா இளைஞர்கள், எல்லா முற்போக்காளர்களும் இதில் வந்து கலந்துக்கணும். மாநில உரிமைக்காக நாங்கள் நடத்திட்டு வரோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் திரண்டு வந்து கலந்துக்கோங்க. போராட்டம் என்பதே ஒரு கொண்டாட்டம் தான். நாங்கள் அந்த வழியில் தான் இதை கொண்டு போக போகிறோம். மாணவர் போராட்டத்தை தீவிரமடைக்க தான் இந்த மாதிரி நாங்கள் செயல்களை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். சென்னை எழும்பூர் தாயகம் வளாகத்தில் நடக்குது. என் பேர் காயத்ரி. நான் ஓஜி தமிழா சார்பாக வந்து நான் இங்கே வந்திருக்கேன். தொடர் போராட்டமாக இங்கே பல விதமான நீட் அகெயின்ஸ்டாக இங்கே போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து முடிஞ்சவரை மாணவர்கள் அணிதிரண்டு இங்கே வந்து கலந்துக்கோங்க. சென்னை எக்மோரில் தாயகம் வளாகத்தில் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டினியூ பண்ணுற மாதிரி எத்தனை நாள் பண்ணுங்க?
எத்தனை நாள் வேணாலும் பண்ணுவோம். நீட் ஒழிக்கிற வரையுமே இந்த போராட்டம் நடக்கும். நீட் ஒழிக்க தொடர் போராட்டம் என்றைக்குமே ஒழியும். ஏன்னா இப்போ நம்ம 2017 போராடி தான் இருக்கும். அது இதுக்கான எந்த ஸ்டெப்பும் எந்த அரசுமே எடுக்கல. அதை மாணவர்கள் அதுக்கான அழுத்தத்தை கொடுப்போம் கண்டிப்பாக. அதுக்காக மாணவர்களில் தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா நாங்கள் தான் சொல்லுவாங்கள்ல, யங்ஸ்டர்ஸ் ஆர் டுமாரோஸ் பில்லர்ஸ் ஆஃப் இந்தியான்ட்டு, அந்த மாதிரி தான் இது. கண்டிப்பாக மாணவர்கள் வரணும். அதுக்காக பீச் திறந்து விடணும். அன்றைக்கி ஜல்லிக்கட்டில் என்ன போராட்டம் இருந்ததோ அந்த போராட்டம் இன்றைக்கும் நடக்கணும். அது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. என் பேர் காமராஜ். நான் ஓஜி தமிழால் இருக்கேன். கடந்த 8 நாட்களாக இங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கு. நம்ம எக்மோர் தாயகம் அருகில் 8 நாட்களாக தொடர் போராட்டம் நீட் எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாணவர்கள் நாங்களாம் வந்து நீட் எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து மாணவர்கள் போராடிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இதுக்கான தீர்வு கிடைக்கலையே. கண்டிப்பாக கிடைக்கும். ஆளுநர் மட்டும் சைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீட் ஒழியப்படும். நாங்கள் பண்ணுற போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும். வெற்றி பெறுற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் தொடருவோம். தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கோரிக்கை வச்சு ஆளுநர் வரைக்கும் போச்சு. இப்போ திருப்பி இந்த போராட்டம் ஆளுநரை நம்ம எந்த அளவுக்கு ஆளுநருக்கு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சைன் போடும்போது நமக்கு நீத்து கண்டிப்பாக குறையும். இப்போ அடுத்த போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் அவங்க மெரினா ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அங்கே பர்மிஷன் கேட்டு போவோம். ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இங்கே கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக அழுத்தம் கொடுத்து நாங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி பெற வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாது. நார்த் இந்தியாவில் போராடினது வந்து ஃபேர் நீட்டுக்காக, அவங்களுக்கு நியாயமான நீட்டுக்காக கேட்டாங்க. ஆனால் நம்மளை பொறுத்தவரை பேன் நீட். ஏன்னா நமக்கு ஏழை மாணவர்களால் படிக்க வாய்ப்பு கூட இல்லை. அவங்க ஃபேர் நீட்டுக்கு போராடினாங்கன்னா அவங்க மொழியில் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அவங்க மொழியில் பாஸ் ஆக முடியுது. அவங்க அங்கே பாஸ் ஆகிட்டு நம்ம நாட்டில் இருக்க சீட்டு தான் வந்து நம்ம நாட்டில் இருக்க காலேஜில் தான் வந்து சீட்டு கேட்டு தேடுறாங்க. ஆனால் இங்கே உள்ள ஏழை மாணவர்களோ ஏழை மக்களோ படித்து மேலே வந்து டாக்டர் ஆகணும், ஒரு விஷயம் கொண்டு வரணும், மக்களுக்கு எதாவது பண்ணணும்னு நினைக்குமோ அதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க முடியல. நம்ம மாணவருக்கு அதான் பெரிய குறையா இருக்குது. நம்ம மொழியில் கூட நம்மளால் பேச முடியல. நாளைக்கு ஒரு வேளை நான் டாக்டர்கிட்ட போகும்போது என் மொழியில் என்னோடய கஷ்டத்தை சொல்ல முடியலன்னா அது எவ்வளோ பெரிய இழப்புன்னு யோசிங்க. அந்த 113 சீட்டு வந்து ஒரு அவசரமாக ஃபில் பண்ணணுன்றதுக்காக இதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்போ கொடுத்துட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 75% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதுதான் எங்கள் பிரச்சனையே. நம்ம நாட்டில் இருக்க காலேஜுக்கு நம்ம வரி கட்டின காசை வச்சு கட்டின காலேஜுக்கு நம்ம மாணவர்களே படிக்க முடியல, படிக்க வாய்ப்பு கிடைக்கலன்றது பெரிய அநீதி. இதை எதிர்த்து தான் நாங்கள் போராடுறோம். நீட்டுன்னு ஒன்று இருக்கிறனால மேலே அந்த இந்திக்காரங்களுக்கு காலேஜே இல்லை, அவங்க இங்கே வந்து படிக்கிறாங்க, அவங்களுக்கான சீட்டு தான் கிடைக்கிது. நம்ம மாணவர்கள் போய் சீட்டும் கிடைக்கல. நம்ம ஏழை மாணவர்கள் படித்து மேலே வந்து சீட்டு கேட்டு படித்து டாக்டராகி நல்லது செய்யணுன்ற எண்ணம் வரமாட்டுது. காசும் அதிகமாக இந்த நீட் கோச்சிங்னு சொல்லிட்டு அதுக்கே 1.5 லட்சம் 2 லட்சம் பே பண்ணுறனால வர டாக்டரும் வந்து நம்ம சேவை பண்ணணுன்றதை தாண்டி சம்பாதிக்கணுன்ற எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அதான் இப்போ எல்லாமே கோச்சிங் கிளாஸு. இந்த நம்ம நீட்டை எதிர்த்து இப்போ காலேஜ் ஃபீஸுமே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம்லாம் வாங்குறதா கேள்விப்பட்டேன். 50 லட்சம் 1 கோடிலாம் ஒரு காலேஜ் ஒரு 3 வருஷம் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ காசு கொடுத்து பண்ணும்போது முடிச்சுட்டு வெளியில் வரவங்க சேவை பண்ணணுன்ற எண்ணமே வெளியில் போயிடுது. அதை தாண்டி சம்பாதிக்கணும், போட்ட காசை எடுக்கணும். அதனால் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கே போய் சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க மக்கள். ப்ரோ, நான் இது வந்து எப்படி பார்க்குறேன், இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டமே ஃபெயிலியர் மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியாவில் படிக்கணும்னா ஒரு மாணவன்கிட்ட வந்து கோச்சிங் சென்டரில் படிக்கிறதுக்கு ஒரு ஃபீஸுன்றது 3-4 லட்சம் வாங்குறான் ஒரு வருஷத்துக்கு. அவன் ஃபஸ்ட் வாட்டி அட்டெம்ப்ட்டில் ஃபெயில் ஆகிட்டான்னா திருப்பி இன்னொரு வருஷம் படிக்கணும் 4 லட்சம் கட்டணும். அதில் பாஸ் ஆகி ஒரு வேளை அவனுக்கு சீட்டே கிடச்சா கூட சீட்டுக்கு 25 லட்சம் கேட்குறாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி இங்கே ஆதரித்து இங்கே 17 டீம்டு யூனிவர்சிட்டி கிட்ட திறந்துட்டு இங்கே அந்த டீம்டு யூனிவர்சிட்டி எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா 1.5 கோடி கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்டியூட் பேர் நான் சொல்லிடுறேன், SRM வந்து 1.5 கோடி வந்து கேட்குறாங்க, சவிதாவோ 1.5 கோடி, ரெண்டுமே சேம் அந்த அமௌண்ட்டு தான் டிமாண்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து எந்த மாணவர் கையில் 1 கோடி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போது வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்கன்னா வெளிநாட்டில் போனால் 10 லட்சம்ன்றாங்க. அப்போது வெளிநாட்டில் அவனால் கியூபான்ற ஒரு நாட்டில் இலவசமாகவே கல்வி, கட்டாய இலவச கல்வின்னு அவங்களால தர முடியுது கியூபான்ற ஒரு சின்ன நாட்டில். இங்கே இவ்வளோ பெரிய நாடு இந்தியான்ற ஒரு நாட்டில் ஏன் வந்து கல்வி வந்து வணிகமயமாக இருக்குது? ஏன் கல்வியை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க? ஏன் இது வந்து லாபம் சம்பாதிக்கிற ஒரு இதுவாக பார்க்குறாங்க? கல்வி என்பது நம்ம வந்து கற்க தான் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து விற்கிறாங்க, கல்வியை விற்கிறாங்க.
இதுதான் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணும். வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து திருப்பி இங்கே நீட் எழுதணும்னா அப்போ அந்த மாணவன் எப்படி இருந்தாலும் ஒரு நீட்டுன்ற ஒன்றுத்துள்ள வந்து திருப்பி அவங்களுக்கு லாபத்தை எப்படியா ஈட்டு கொடுக்கணுன்றது தான் இந்த அரசாங்கம், இந்த பிஜேபி அரசாங்கம், இந்த பாசிச அரசாங்கம் இது தான் பண்ணிகிட்ருக்கு. இது முழுசாக மத்திய அரசு சொல்ல முடியாது இல்லையா? இதுக்கும் தமிழக அரசுக்கும் பங்கு இருக்குல்லையா? தமிழ் அரசுக்கு ஏன் நான் பங்கு இல்லைன்னு சொல்கிறேன்னா, இந்த திட்டத்தை கொண்டு வந்தது பாசிச பாஜக அரசு தான். இதை வந்து என்டிஏ அப்படின்ற அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி லீக்கெல்லாம் நடந்தது. பிஜேபி ஒரு ஆள் மூலியமாக தான் நடந்தது. இதுக்கு வந்து மாநில அரசு மேலே நம்ம எந்த குற்றமும் சொல்ல முடியாது. மாநில அரசு அழுத்தம் தான் கொடுக்கணும். எல்லா மாநில அரசும் சேர்ந்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் தான் கொடுக்கணுமே காண்டி இது வந்து நம்ம மாநில அரசு மேலே எந்த தவறும் சொல்ல முடியாது.